ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசிட்ற யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பிகினர்ஸ்க்காக நான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் எஸ்பெஷலி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கூகுளில் போய்ட்டு கூகுள் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் சைன்இன் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளாங்க் ஃபார்ம், பார்ட்டி ஃபார்ம் அந்த மாதிரி நிறைய வரும். அதில் நீங்கள் பிளாங்க் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இப்போ இதில் அன்டைட்டில்டு ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க டைட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்டைட்டில்டு கொஷின் இருக்கா, அந்த அன்டைட்டில்டு கொஷினில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஒவ்வொரு கொஷினாக வந்து நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், நான் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறவங்களுடைய ஜெண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஜெண்டர். அப்போது பக்கத்தில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து மேல், செகண்ட் வந்து ஃபீமேல், தேர்ட் வந்து அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெக்வயர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் கம்பல்சரியாக பண்ணணும்னு அர்த்தம். இந்த ரெக்வயர்ட் வந்து இல்லைன்னா அவங்களால அந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ண முடியும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இது ஓப்பன் ஆகும். அதில் ஏஜ்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏஜ் போய்ட்டு ஷார்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ் இதே மாதிரி வரும். அதில் நீங்கள் ஷார்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன ஏஜோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இப்போ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ். இப்போ எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸில் மல்டிபிள் சாய்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸ்கூல் லெவல், கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குமே வந்து ரெக்வயர்டுன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்வயர்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து நான் இதை வந்து போட்டிருக்கேன். இப்போ அடுத்த கொஷின் அதே மாதிரி ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேனல் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த கொஷின் கேட்கலாம். நான் இங்கே வந்து ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் அது கீழே தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் ஒர்க்கிங். அப்போ ஒர்க்கிங் பீப்புள் ஃபுல்லாக ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங்கில் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபும் வருவாங்க, அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வருவாங்க. இப்போ அதே மாதிரி ரெக்வயர்ட் கொடுத்துருங்க. ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் வந்து லைக் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடிக்காகவோ இல்லைங்க எந்த பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் இங்கே வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்கேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ்லேயும் வந்து நான் மல்டிபிள் சாய்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் வந்து ஷார்ட் ஆன்சரோ மல்டிபிள் சாய்ஸோ வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இங்கே என்னுடைய இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ அவங்க எய்தர் சிங்கிள் ஆர் மேரிடை வந்து கிளிக் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து ரெக்வயர்ட் கொடுத்துடுங்க. அடுத்த கொஷின் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைப் ஆஃப் ஃபேமிலின்னு கேட்டிருக்கேன். இதுவும் மல்டிபிள் சாய்ஸ். ஸோ டைப் ஆஃப் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கொடுத்து ரெக்வயர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் கொஷின்ஸை வந்து டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.